டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செந்தில் பாலாஜியோடைய லிபர்ட்டி அன்ஃபேரா கர்டேல் ஆகிருக்கிறது. அவருக்கு பெயில் கிடைப்பது தான் நியதி. இப்போ கடந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் பார்த்தோம். அந்த பெயில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள்லாம் பார்க்கும்போது அவருக்கு இயல்பா பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? நானும் 99.99 விழுக்காடு அதுதான் சரியான தீர்ப்பா இருக்கும்னு நம்புறேன். அவரு 15 மாத காலம் ஒரு விசாரணை கைதியாக வைத்திருக்க என்பது எந்த தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் உடன்பட்டதல்ல. எனவே அவருக்கு அது மட்டுமல்ல, இப்போது சமீபத்திய தீர்ப்புக்கு சிசோடியா, திருமதி கவிதா, திரு கெஜ்ரிவால் இவர்களுக்கெல்லாம் எல்லோரும் அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை பார்க்கிற போது இவருக்கும் பிழை வழங்குவார்கள் என்று வழங்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக எதிர்பார்க்கிறேன். திரு கேஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன்ஸோட வந்தது. அது போல கண்டிஷன்ஸ் இந்த பெயில இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 100 இருக்காது சார். நான் அந்த யாரோ ஒருத்தர் சொன்னதெல்லாம் கேட்டேன். தவறு. அவர் முதலமைச்சராக இருந்ததுனால அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் முதல் மந்திரி என்கிற பதவியை துஷ்பிரயோகம் செய்து ஒரு கொள்கையை வகுத்தார். நான் இதுக்குள்ள டீட்டெயிலா போக விரும்பல. ரீட்டைலர் கமிஷனை இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாற்றினார். இதுதான் அதுல உள்ள, அதுதான் கரப்ஷன்ங்கிறது. அதனால் கிட்டத்தட்ட நீ முதலமைச்சர் ஆக கூடாதுங்கிறத இப்ப மட்டுமல்ல, முதல்ல பிணை கொடுத்தாங்க. இது முழு பிணை. அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிணை கொடுத்தாங்க. அப்பையும் சொன்னார்கள். அப்போது இவர் கொஞ்சம் அதிக பிரசித்தரங்கத்தனமாக நடந்து கொண்டார். நீங்க ஓட்டு போட்டு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா திருப்பி நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அது உச்ச நீதிமன்றத்துல கண்டம்னு கூட சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்களுக்கு தெரியும்னு நீதிபதிகள் சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். மக்களுக்கும். ஆனா மக்கள் ரொம்ப ரொம்ப ஞாபக சக்தி குறைஞ்சு போச்சுக்கிறது என்னுடைய மனவேதனை. அதை வைத்துக் கொண்டுதான் இப்போ அந்த பக்கம் எட்டி பார்க்கப்படாது, எதை வேணா செய்ய, இது நீ முதலமைச்சர் இல்லைங்கிற வார்த்தையை சுத்தி வளைத்து சொல்லிவிட்டார்கள். அது இவருக்கு பொருந்தாது. இவர் அமைச்சரானால் கூட யாரும் அதை தடுக்க முடியாது, அநேகமாக ஆவார். ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், பிரியம் பண்ணி இதாக கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த நீதிமன்றம் பிரியம் பண்ண முடியாது. ஸ்பெசிபிக்கலி அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுன்னு கருதுறீங்களா? சொல்ல முடியாது சார். சொன்னால் அது தண்டிக்கப்பட்டிருந்தாங்க சார். தண்டிக்கப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்ட திரு பொன்முடிக்கே உச்ச நீதிமன்றம் திருப்பி நீங்க மந்திரி ஆகலாம்னு சொல்லி நம்முடைய கவர்னர் அவரும் பதவி பிரமாணம் செய்து வச்சு மந்திரியா இருந்துகிட்டு இருக்கிறார். எனவே மிக நிச்சயமாக அப்படி சொல்ல அவர்களுக்கு வாய்ப்பில்லை, சொல்லவும் மாட்டார்கள் என்று நான் ஒரு வழக்குரைஞனாக மனப்பூர்வமாக நம்புகிறேன். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.